ஹாய் வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்றைக்கி நம்ம வேப்பம்பட்டில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வந்திருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இப்போ ப்ராப்ஷன்லேருந்து மிஸ்டர் சஃபி சார் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். சார், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ வரணும் அப்படின்னா எப்படி வரணும், எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? சரி பிரதர், இப்போ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா புலியூர்ன்ற வில்லேஜில் இருக்குது பிரதர். ஆக்சுவலாக இது புலியூர் வில்லேஜ் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா மேலக்கொண்டையூர் போகிற பஸ் ரூட் ஒரு 40 ஃபீட் ரோடு. ஆக்சுவலாக அந்த ஆன் ரோட்டில் தான் நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு. பஸ் ரூட் ஆன் ரோட்டில் நம்ம சைட் ஆன் ரோட்டில் தான் இருக்குது. பஸ்ஸில் நீங்கள் வரணும் அப்படின்னீங்கன்னாக்கா உங்களுக்கு திருநெல்வேலி பேரிஸ்லேருந்து பஸ் வருது, ஆவடியிலேருந்து இந்த 3 லொக்கேஷன்ஸ்லேருந்து இங்கே மேலக்கொண்டையூர் போகிற பஸ்ஸஸ் வந்து இந்த ரூட்டில் தான் ஆக்சஸ் பண்ணி வந்து நீங்கள் போகலாம் உங்களுக்கு. சூப்பர். இது மட்டும் இல்லாமல் டாடா ஸ்டீல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதி போகிற ஹைவேல அதில் ஏறினா ஐயத்தூர்ன்ற ஒரு லொக்கேஷனில் கீழே இறங்கினீங்கன்னாக்கா அதாவது பைபாஸ் ஏறி ஃபஸ்ட்டு சர்வீஸோடு இறங்கினா அந்த ரைட் எடுத்தீங்கன்னாவே இந்த சருக்கு வந்து நீங்கள் வந்து சேர்ந்துடலாம் உங்களுக்கு. ஓகே. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலக்கொண்டையூர்லேருந்து வரலாம், இந்த ரோட்லேருந்து வரலாம் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவள்ளூர்லேருந்து வர பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே ஐயத்தூர் லெஃப்ட்டில் வந்து ஒரு டவுன் இறங்குது, அந்த டவுன் இறங்கி நீங்கள் வந்து வரலாம் இந்த சைட்டுக்கு உங்களுக்கு. ஓகே சார். இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் எவ்வளோ லேண்ட் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க? ஏன்னா நிறைய பிளாட்ஸ் வந்து இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக பிரதர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டே அப்படின்னா அது ப்ராப்ஷலோட செரினோ இந்த ப்ராஜெக்டோட நேம். ஓகே. இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர் நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு 10 ஏக்கர்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 294 பிளாட் வந்து இதில் அவைலபிள். மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 294 பிளாட் வந்து நம்ம போட்டிருக்கோம் இதில். ஓகே. லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் சொன்னேன் 1 or 2 பிளாட்ஸ் வந்து அப்படியே சோல்ட் அவுட் பண்ணி லான்ச்லேயே சோல்ட் அவுட். பெரிய மேசிவான லான்ச் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த லொக்கேஷன்லேயே பெஸ்ட் ப்ரைஸிங்கிறனால அந்த டைமில் நல்ல புக்கிங் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 70% பிளாட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ முடிஞ்சிருக்கு. ஆமாம், முடிஞ்சு. 50% ஆஃப் த பிளாட்ஸ் வந்து நம்ம சோல்ட் அவுட்டுமே பண்ணிட்டோம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இருந்தால் 10 ஏக்கர் நான் சொன்ன மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்லி காம்பவுண்ட் வால் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதில். ஓகே. ஸோ கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஆர்ச் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேபின் கொடுத்துட்டு ஸோ என்ட்ரன்ஸில் ஆர்ச்சுமே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2 கிராண்ட் என்ட்ரன்ஸான இன்னும் 2 ஆர்ச்சுமே கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆன் ரோட் லேஅவுட் அப்படின்றதால நமக்கு 2-3 என்ட்ரன்ஸ் இருக்கு. மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோட் அண்ட் 30 ஃபீட் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி என்ட்ரன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் 24 ஃபீட் ரோடுமே வந்து நம்ம ரோடு வித்து கொடுத்துருவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க் டெவலப் பண்ணி அந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு வாட்டர் டேங்க் ஒன்று கட்டி ஈச் பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதில் மட்டும் நம்ம நிறுத்தல. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஈச் பிளாட்டுக்குமே வந்து அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகே. சோலார் பேனல் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே கம்ப்ளீட்லி ஈச் ஒரு 2 பிளாட்டுக்கு ஒரு சைஸில் வர மாதிரி சோலார் பேனல் ஸ்ட்ரீட் லைட்ஸுமே வந்து இந்த கம்ப்ளீட்லேயே கொடுத்துருக்கோம். ஓகே சார். சார், இதை தாண்டி ஏதாவது ஸ்பெஷல் அம்யூனிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்கீங்க சார்? கண்டிப்பாக இப்போ ஸ்பெஷல் அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ப்ராஜெக்ட்லுமே இல்லாத ஒரு அம்யூனிட்டிஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் பிரதர். ஆக்சுவலாக நம்மளே வந்து கிளப் ஹவுஸ் கிளப் ஹவுஸ் கொடுக்குறோம். இந்த கிளப் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான மேசிவான ஒரு கிளப் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம். ஓகே. இந்த கிளப் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டி ஹால் மாதிரி ஒன்று இருக்கும், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, ஓகே, ஜிம் இருக்குது, அந்த பார்த்தீங்கன்னா யோகா ஹால் இருக்குது. இது எல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளியில் ஒரு சின்னதாக ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ரிசப்ஷனுமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதில் சூப்பர். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி இந்த ப்ராஜெக்ட்டில் இங்கே பிளாட் வாங்குற எல்லாருமே யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு ஃபுல்லாகவே இதில். சூப்பர் சார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த சரௌண்டிங்கில் டிடிசிபி சர்க்கிளில் நிறைய பேர் கிளப் ஹவுஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த யாரும் கொடுத்தா கிடையாது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளப் ஹவுஸோடவே கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. சூப்பர் சார். இங்கே பிளாட் என்ன சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? ஸோ இங்கே பிளாட் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அடுத்து 880 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1200 2004 இந்த 4 வேரியன்ட் அண்ட் சைஸஸ் வந்து இங்கே நம்மகிட்ட பிளாட் அவைலபிள் இருக்குது. ஓகே. என்ன அப்ரூவலில் பண்ணியிருக்கோம் சார்? இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஸோ பேங்க் லோனுமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஆமாம், உங்களுக்கு பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் அப் டு 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன்ஸ் வந்து நம்ம கையில் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலே பிளாட் வாங்கிக்கலாம் இல்லையா? தாராளமாக ஒரு 3 lakh rupees இருந்ததுனாக்கா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இங்கே நீங்கள் உங்களுக்கு. சூப்பர் சார். இங்கே ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன சார்? இங்கே நியர்பையில் மார்க்கெட் ப்ரைஸ் இருந்தால் ஒரு 2350 அப் டு 3500 இருக்கும். வேப்பம்பட்டில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. ஓகே. நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1999 தான் ப்ரைஸிங் வந்து 1999 தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் சார். எப்பயுமே ப்ராப்ஷல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக. இந்த சைட்டுக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுக்குறீங்க? கரெக்ட். இப்போது நம்ம ப்ராப்ஷல் பொறுத்தவரை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆடி மாதத்துக்கு ஆஃபர் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸில் வந்து வந்துட்டு இருக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 19th இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆஃபீஸோட 19th. ஆமாம், ஆஃபீஸோட 19th
18 இயர் கம்ப்ளீட் பண்ணி 19th இயர் ரன் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ 19th இயர் ரன் பண்ணுறதுக்காக 19 ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. சூப்பர் சார். ஆமாம், இங்கே பிளாட் வாங்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 19 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக தரும். 19 கோல்டு காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதில் ஒரு சின்ன டேர்ம்ஸ் மட்டும் இருக்குது ஆக்சுவலி. 800 ஸ்கொயர் ஃபீட் அபவ் எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 19 கோல்டு காயின் தரும். ஸோ 800 கீழே எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இல்லையான்னு கிடையாது. 800 பிலோ இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸுமே 10 கோல்டு காயின் வந்து நம்ம கொடுக்குறோம். 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்கும். ஸோ நம்ம கிட்ட பிளாட் வாங்குற எல்லாருமே கோல்டு காயின் 100% நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் உங்களுக்கு. சூப்பர் சார். இங்கே நம்ம சைட்டுக்கு வந்து கேப் கொடுக்குறோமா சார்? கண்டிப்பாக பிரதர். இப்போ நம்ம சைட்டுக்கு வந்து ஃபேமிலியோட வரும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு உங்கள் ஃபேமிலியோட வாங்க, சைட் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கான பிளாட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சூப்பர் சார். எல்லாமே கிளியராக சொன்னீங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோவில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். யாருக்கும் எந்த கமிஷனும் கொடுக்க வேண்டியது கிடையாது. 100% டைரக்ட் ப்ராப்ஷல் டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் இது. ஸோ நீங்கள் நேராக அவங்கக்கிட்டேயே வாங்கிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வர வழியிலே என்ன இருக்குது ஏது எல்லாமே பார்த்துட்டு வரலாம். கேப் கொடுக்குறாங்க. நல்ல டெவலப்பாக ஒரு லொக்கேஷன். ஏன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தாலே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி பார்க் நீங்கள் இருந்த பட்டாபிராம் ஐடி பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 minutes to 10 minutes டிரைவ் பண்ணிங்கனாவே போயிடலாம். நம்ம சைட்லேருந்து பார்த்தாலே தெரியுது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 7 kilometers மேக்ஸிமம் வரும். அவ்வளோதான். ஒரு 10 minutes to 15 minutes ட்ராவல் டைம் இருக்கும் நமக்கு. சூப்பர். இதை தாண்டி இங்கே பக்கத்துலேயே நமக்கு டாடா ஸ்டீல்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. காக்கனூர் சிப்காட் இருக்குது. ஆமாம், உங்களுக்கு திருவள்ளூர் போனீங்கன்னாக்கா மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மட்டும் பூந்தமல்லி போனீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ். உங்களுக்கு எதுக்கு வேணும்னாலும் இங்கேருந்து 10 minutes 20 minutes ஈஸியாக வந்து போயிடலாம் உங்களுக்கு. சூப்பர் சார். எல்லாமே கிளியராக சொன்னீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரதர்.